இன்றைய தினம் 35 ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு இன்றைய தினம் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சின்னம் ஒதுக்கி கொடுத்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு தற்போது வெளியே வந்திருக்கிறோம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா OPS அவர்களுக்கு முக்கணிகளில் ஒன்றாகிய பலாக்கனி இன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மார்ச், ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் மாம்பழமும் பலாப்பழமும் விளையக்கூடிய சீசன் ஆகும். இன்றைய பொழுதில் நீங்கள் ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வீடு வீட்டிற்கு பலாப்பழம் காணப்படுகிறது. ஆக பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதையே இது காட்டுகிறது. முக்கணிகளில் ஒன்றாகிய பலாப்பழத்திற்கு அனைவரும் வாக்களிப்பார்கள். மாண்புமிகு ஐயா OPS அவர்களை அமோக வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் இங்கு உறுதியாக கூறுகிறேன். செலக்ட் பண்றப்ப நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒரே பேர் 3 பேர் கேட்டாங்க. ஆமா ஆமா. இது வந்து ஏற்கனவே நீங்க வாலி கேட்டிருந்தீங்க. ஆமா. அதுவும் லாட்ல இருக்காங்க. ஆமா. உள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா வாலி நான் கேட்டிருந்தோம். லாட்ல வந்து போறபோது எங்களுக்கு முதல்ல வாலி கிடைக்கல. ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் பலாப்பழம் கேட்டிருந்தோம். ரெண்டாவது லாட்ல பலாப்பழம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமா. இது உங்களுக்கு மகிழ்ச்சி தானா? நிச்சயமாக மகிழ்ச்சி. ஏனென்றால் எங்களுடைய வேட்பாளர் மாண்புமிகு ஐயா OPS அவர்கள் அத பலாப்பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பலாப்பழம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட சின்னமே வந்து எங்களுக்கு அமைஞ்சது. மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு.